அம்மா நீ எழும்மா தொண்டையில எரியுது சின்ன பிள்ளை நான் வருத்தமாக்கிறோம் பிரியாணியே தான் இருக்கு நல்ல எலும்பு துண்டா பார்த்து போடு நீங்க எங்களுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்றைக்கி என்னென்னு சொன்னால் இன்றைக்கி சண்டே என்னுடைய எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகல எல்லாருமே வந்திருக்காங்க. வேலைக்கு போகிறாங்களுக்கு லீவு, வீட்டில் இருக்கிறாங்களுக்கு இன்றைக்கு லீவு, அதெல்லாம் உண்டா எங்களை விட்ட ஓகே உங்களுக்கு லீவு தான். அஸ்மிக்கும் இன்றைக்கி ஸ்கூல் லீவு, அதான் லீவா. ஓகே எல்லாருமே உண்டா இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குலசோறு செய்து ஒண்டா இருந்து சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வாங்க சொல்லுங்கள். செய்யணும்னா தண்ணி கொதிக்க போகிறோம். பிறகு அரிசியை போட்டு கொஞ்சம் மாவியா பிறகு தான் மிளகறி எல்லாம் போடணும். வாங்கிட்டு மிளகறி ரித்திக் இது என்னது ரித்திக் நீங்க சொல்லுங்க. கரெக்ட் எங்க இருக்கு? கரெக்ட் எங்க இருக்கு? அப்படிங்க. அப்ப வெங்காயம் எங்க இருக்கு? வெங்காயம் உருளைக்கிழங்கு பைத்தங்காய் இது மரவள்ளி கிழங்கு பீட்ரூட் எங்க இருக்கு? பீட்ரூட் ஓகே. இந்த அளவுல போட்டா காணும்ல. குலசோறு அரிசி போட்டு கொஞ்சம் அவிய விட்டா செஞ்சு கொஞ்சம் அவிய வந்த அப்புறம் மரக்கறியில போடணும். வச்ச மரக்கறி எல்லாத்தையும் என்ன சொல்ற மெயின்டைன் பண்றேன். உப்பு லைட்டா உரைக்குதம்மா தாளிச்சு போட. சரி நாங்க இப்ப எங்க போறோம்? நாங்க எங்க போறோம்னு சொன்னா கல்ல வாழையில இப்படி சொல்ல வாழையில விட்ட போறோம். வாங்க 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 போ. எங்களை விட வாழை மரம் இல்லையப்பா. உண்மையாதான் அதான் போறோம். அதான் போறோம். சத்தம் போறாங்க. நாங்கள் இப்படி என்னென்னு சொல்றோம்னா தெரியாத மாதிரி போவோம். சும்மா கசுவலா போகும். நீங்கள் எண்ணெய் மட்டும் எடுத்து மாட்டி கொடுத்தாலும் போகணும். நீயே கைதுக்கெல்லாம் பயப்படுற நாய் குற்றைக்குதுங்கிற நாய் நாயில சாரி இவதான் அந்த களவு எடுத்துட்டா. களவு இன்றைக்குதான் நாங்கள் களவெடுக்க வந்திருக்கோம். பரவாயில்ல பஸ் தர தொழிலுக்கு சரி போடுங்க சாப்பாடு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன செய்யறது குலசாதத்தோட மெல்ல போட்டு விட்டுட்டால் வேறு என்ன செய்யறது பந்த குற்றத்துக்காண்டி குலசாதத்துக்கு போட்டு தருவோம். சாப்பிடுங்க. பிரியாணியே குலசாதம் தான் இருக்கு. ரித்திக் உங்களுக்கு என்ன விளங்கி நினைச்சிருக்கிறீங்க? நல்ல எலும்பு துண்டா பார்த்து போடு. எனக்கு தெரிஞ்சு சாரியக்கா
பீட்ரூட் எல்லாம் போடுறது குலசாத்துக்கு பீட்ரூட் போயிட்டு தான் பாதுக்கு போட விட்டேன். அப்ப நீ என்னென்ன போறோன்னு சொல்லுவாப்பா. உனக்கு அரிசி போடுற மட்டும்தான் தெரியும். பிரியாணியே வந்து குலசாதம் மாதிரி தான் இருக்க மாட்டேன். அவளே சொல்லிட்டா இது காணும் 2 பேரும் காணும். உனக்கு ஒட்டுறதுகளை விட்டுட்டு நீ சாப்பிடு. தரோம் நீங்க எங்களுக்கு பக்கத்தால ஆரம்பிக்கிறாம நான் யோசிக்கிறேன். உனக்கு ஆரம்பிச்சு காட்டுறதா மரவள்ளி கிழங்கு தான் கொஞ்சமா போட்டுருக்காங்க. இந்த பீட்ரூட்டை நீ அவாய்ட் பண்ணி மரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். அப்ப நீ எழும்பி போய் கடையில வேண்டிட்டு வந்திருக்கோம். பாவி இவ்வளவு கட் பண்ணி தான் எடுப்பேன். நீ விரல்றத மட்டும்தான் எடுக்க மாட்டேன், மிச்சம் எல்லாம் எடுப்பேன் நீ செய்யறது. உண்மையாவே அவசரத்துல செய்தாலும் ஓரளவு சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஏண்டி தொண்டைக்கு எரியுது? தூள் போட்டதே எரியுதான். வர போறாங்க சோஜியை தப்பிள்ளையே. நான் ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளவு கோயில சாப்பிட்டு இருக்கிறோம், எல்லாம் செஞ்சுக்கிறோம். இப்படி ஒரு குலசோறாங்க திட்டதே இல்லை. இப்ப செய்யறது வீட்டை வந்து போற பாவத்துக்காண்டி திண்டு துளையிறான். அடி ப்ரூஃப் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து வட்டினதுல இருந்து போட்டோ எல்லாம் நீதான். செய்ததுக்கே நீ எனக்கு ஒரு கை கொடுப்போம். இப்போ ஒளிம்பி போட்டு நீ பொம்பளை எனக்கு கதைக்கிற. பாப்பெல்லாம் வடிக்காடு. அனில் குஞ்சு சதியக்கா. அனில் குஞ்சு அனில் குஞ்சு அனில் குஞ்சு எடுக்க மாட்டாரு. காத்து 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 மடிச்சு கொண்டு கை கழுவி விடுவோம்மா கேமராமேனுக்கு. கேமராமேனுக்கு கை கழுவி விடம்மா. கை கழுவி விட்டா அவள் அந்த உண்மையை நான் சொன்னேன் தானே தொண்டைக்கு எரியுதுண்டு. இப்படி சஜியக்கா படப்படான்னு குடிக்கிறாள். நெக்டோ அடி அப்ப உண்மையாவே போயலையா? என்ன வேணும்? வெளிநாடு போயிட்டு சாரி பாய், உன்ன கட்டாது வெட்டுப்படுது. சரி, அந்த ஸ்விமிங் பூல் விஷயத்தை நான் சொல்ல வந்தா நல்ல வெயிலா இருக்கு. இப்ப போ ஜூவிக்கு கூட்டிட்டு போறோம். ஓ சாலி அக்கா கூட்டிட்டு போவனடி. நடந்து போவோம். கால் இருக்குதானே? நடந்து போவோமோ? சஜின் சேசன் காசு கொடுக்கணும். சஜினா கூட ஆசைப்படுறா. காசு கொடுக்கணும். கூட்டிட்டு போறேன்னு சொன்னாக்கா ஒரு டிக்கெட்டே 300 ரூபா. அப்ப நாங்க அதுக்கு 300 ரூபாய்க்கு ஜூஸ் குடிக்கலாம் தானே சாலி அக்கா. நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாடி. நான் காசு கொடுக்கணும். சரி இடையக்கா கீதா பெம்பர்ல அடிக்குதா?
ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அவள் சாலியக்கா செஞ்சன்ற ஒரு காரணத்துக்காண்டி அவள்கிட்ட இடத்துல ஒரு சோறு இல்ல இப்ப. தெரியுது நான் சொல்ல ஒரு தடவை கேக்குறீங்க எனக்கு அதைத்தான் நான் எல்லாரும் கூட்டிட்டு போறேன். நெருப்பையாடு அஸ்மிமா ஒரு சாப்பாடு அது நங்களாலே சாப்பிடலாம். அந்த குழந்தை என்ன சாப்பிடும்? அம்மணி எழும்பாம தொண்டையில நான் நல்லா நல்லா சாப்பிட வேண்டும். அவையும் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பாடு அம்மா நீ எழும்பாம தொண்டையில எரியுது. சின்ன பிள்ளை நான் வருத்தமாக்கிறோம். எழும்பம்மா வருத்தமண்டா பரவாயில்ல. பக்கத்து வளவுதான் ஹாஸ்பிட்டல். தூக்கி போட்டு விடலாம். அங்க அங்க அந்த புள்ள எப்படி அரியட்டப்படுது. அந்த புள்ள எப்படி அரியட்டப்படுது. ஆமா எலும்பு நான் உனக்கு நல்ல கடையில சாப்பாடு கட்டி தரேன். சாலியக்கா நான் கையெடுத்து கும்பிடுறேன். இனி இந்த சமையல் வீடியோக்களை விடு. உனக்காண்டி நாங்க இதெல்லாம் தின்ன வேண்டி இருக்குது. அதான் இதெல்லாம் சாப்பிட வேண்டிய நிலைமை எனக்கு என்னால ஏலாது. சாப்பிட்டேன் நான் தான் ஒரு கொஞ்சம். இந்த சோடாவில முக்காவாசி குடிச்சிட்டோம். நம்ம நெஞ்சரி இன்னும் போகல. வந்து அப்பளம் சரி அப்பளத்தோட அப்படியே வச்சு சாப்பிடுங்க. அப்பளமாதான் அந்த டேஸ்ட்ல கொஞ்சம் மாத்தி இருக்கு. ஓகே பிடிச்சுக்கொள்ளுவோம் வீடியோ. எவ்வளவு ஓமமா ஓமங்க ஓமங்க நான் தான் இப்படி தள்ளிட்டேன். நல்லா பாருங்க. முடியுங்க முடியுங்க அம்மா. அவளை எழுப்பின கையோட இப்ப போவாள சத்தி எடுக்க. அவருக்கு சுட்டுட்டோன்னு எல்லாரும் எச்சரிக்கப்பட்டேன். நல்லா செஞ்சு கொடுத்தா சேசன் நல்லா இருக்கட்டே சொல்ல. சரியா இது நல்ல வர இல்ல. இது வீடியோக்கு நல்லா கலர்ஃபுல்லா நீட்டா இருக்கு. ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. ஓகே பாத்தீங்கன்னா அந்த சோறெல்லாம் சாப்பிட முடிய மட்டும் வேண்டா அநியாயமே பிடிக்காது இருப்பாங்க. நான் முடிச்சு கொள்றேன். உங்களுக்கு நாங்க போய் கதைக்க மாட்டோம். நல்லாதான் இல்ல நல்லாதான் இருக்கு. தொண்டைக்கு போனே அதுல நல்ல டேஸ்டா இருக்குது. கொஞ்சமா உரைப்பு கூடிட்டு அது கூட பிள்ளை இல்ல கடை தூள்ல பிள்ளை. நாங்கெல்லாம் படிவா கடைக்கு சமைக்கிறாங்க. கடையில மிஸ்டேக். ஓகே நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க நிப்பாடு. நீங்க சொல்லுங்க. அணில் அட்டி பாக்குது. அணில் அட்டி பாக்குது. ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கரைக்க விட மாட்டாங்க. காய்ச்சி முடிங்க நமக்கு. அப்படி வந்து ஓகே பாதி கூட சொன்னா எல்லாரும் நல்ல வழியா சாப்பிட சூப்பர் டேஸ்டா இருந்தது. உங்களுக்கு நானே சொல்றேன். ஓகே நல்லா இருக்கு. நான் முடிச்சு கொள்ள. அம்மா அவளே ஒத்துக்கொண்டுட்டா. என்னம்மா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு. வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சும்மா எல்லாருக்கும் முட்டைக்கு தான் சாப்பாடு கடைசி வேற கடவி வந்து முடிக்க விடுறீங்களே மணி சொல்ல. உங்களுக்கு வேர்டு கூட அட்ரஸ்
அட்ரஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு நிறைய எவ்வளவு இருக்குது நாங்கள் என்னென்ன கொடுக்குறேன்னு பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வீடுகளுக்கும் அட்ரஸ் அனுப்பிவிடுவோம். பாசலை ஃப்ரீயாக அனுப்பிவிடுவோம். சொல்லுங்க. கொஞ்சம் சோடா தான் சொந்த காருவா சொந்த காருவா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்.